ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியும் டேஸ்டியுமான ஒரு பலகாரம் தான் செய்ய போகிறோம். இது நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சு எடுத்து வரக்கூடிய ஒரு பலகாரம். வாங்க சீக்கிரம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு அந்த மிடில் கொஞ்சம் குழி மாதிரி பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜில் இருக்கிற முட்டை தான் இருக்குன்னா அதே ஒரு 15 நிமிஷம் முன்னாடி நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியிருக்கேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நம்ம இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், இதை இப்படி தான் மாவு இருக்கணும். இப்போது நம்மளோட மெஷர்மெண்ட் கப் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கப் அளவுக்கு நான் அரசாணிக்காய் எல்லோ கலர் அரசாணிக்காய் நல்லா கழுவி கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், உங்கள்கிட்ட சீரகம் பொடி பண்ணி வச்சுருந்தா பரவாயில்ல, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வரமிளகாத்தூளும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணி விட்டுடலாம். அது பாட்டுன்னு அங்கே உரமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அங்கே உரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணி தோல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதையை நம்ம கொஞ்சம் கேப்பை விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது நீங்கள் பார்த்து அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து அந்த ரிங்கு மாதிரி இருக்கிறது நம்ம செப்பரேட்டாக எடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ ரிங்கு வேணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஒவ்வொரு வெங்காயமாக பார்த்து கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது இப்படி தான் இருக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு தோசைக்கல் நான் வச்சுருக்கேன். இரும்பு தோசைக்கல் தான் நான் வச்சுருக்கோம். அப்போது கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட ஆனியன் ரிங்கை நம்ம அதுக்கு அங்கே வச்சிடலாம். அது அங்கே கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிற நம்மளோட மாவு இருக்கும் இல்லையா, அதையே நாம் எல்லாமே அதுக்குள்ளே நல்லா ஊற்றி விட்டுடலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மேலால் ஆயில் நல்லா ஊற்றி விட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு இட்லி தோசையெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம கொஞ்சம் போர் அடிச்சது அப்படின்னா நம்ம இது செஞ்சிடலாம். அது இல்லை, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னாலும் செஞ்சிடலாம். ஏன்னா ரொம்ப ஹெல்த்தி, கொஞ்சம் வெரைட்டியும் கூட. அப்புறம் நம்ம வீட்டில் டக்குன்னு விருந்தாளிகள் வந்துடுச்சுனாலும் நம்ம இதை செஞ்சிடலாம். நம்ம இது டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு பலகாரம் தான் இது. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சட்னி வச்சு நம்ம அதில் பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு தேங்காய் சட்னி இல்லாமல் மற்ற எந்த சட்னியாக இருந்தாலும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளோட பலகாரம் ரெடி. டக்குன்னு நம்ம செஞ்சு எடுத்து வரக்கூடிய பலகாரம் தான் இது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நல்லா கேட்டுக்கலாம். டாடா, பாய்.